அம்மா என்ன கூழ் குடிச்சிட்டு நெக்ஸ்ட் என்ன வேலை செய்றீங்க? கூழ் குடிச்சு சத்தமா உட்காந்துட்டு வாழைப்பழம் வீட்டுல இருந்து பேசிட்டு வந்தது. ஆமா, அதை வந்து வடை சுட்டு வெளியே சைக்கிள் ஓட்டினதுனா போதுன்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுள்ளே ஓட்ட ஆரம்பிச்சிட்டியா? எல்லாருக்கும் ஆயாவுக்கு, தாத்தாவுக்கு, பாப்பாவுக்கு, ரம்யாவுக்கு, எனக்கு. சரிம்மா, நீ வடை சுட்டு தர, எல்லாரும் சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்குறோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இளநீ கேட்டோன்னு சொல்லிட்டு மாமா எங்களுக்காக வாங்கி எட்டுன்னு வந்து மெனக்கிட்டு வந்து பறிச்சு தராரு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே உன் கையில் வெட்டி கொடுத்துருமாம்மா? வெட்டி கொடுத்துருமா? சரி வா. இன்னும் ரம்யா சிரிச்சுன்னு உக்காந்துக்கிறேன். இன்னும் மாமா முன்னாடி எண்ணெய் கடை என்ன வச்சிருந்தியா என்ன? ஆமா. பரவாயில்லையே, வேகமாக வெட்டிட்டேன். சூப்பராக வந்து வெட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து மாமா வந்து வெட்டி கொடுத்துட்டாரு. இப்போ இது வந்து ரம்யாவுக்கு. என்ன ஜெயஸ்டியா இளநீ குடிக்கிறது ஒன்று அந்த பொறுமையாக குடிக்க தெரியலையா? இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ணன் தான் ரெண்டு இங்கே வாங்க கொள்ள 2 அறுத்து ஜெயஸ்டிக்கு ஒன்று ரம்யாவுக்கு ஒன்று கொடுத்தாச்சு. பாய் சொல்கிறாங்க ஜெயஸ்டியா. ஃப்ரெண்ட்ஸ், இளநீ வந்து சூப்பராக இருக்குது. ரம்யா வந்து கிண்டல் பண்ணியிருந்தால அதை வந்து பொறைய அடிச்சு எந்த சைடு வச்சு குடிக்கிறேன்னு தெரியல. எங்கள் அண்ணன் ஏமாற்றி ஆளுக்கு ஒரு இளநீ வெட்டி சாப்பிட்டீங்க. வழுக்கலாங்க தாங்க. நீ குஷியா? இல்லை, அம்மாவுக்கு பதிவு ஊற்றணும். நான் ஒன்று வச்சுக்கிறேன். சரி குடிங்க பார்க்கலாம். எனக்கு எப்படி குடிங்க? பெரிய வாட்டை. பெரிய வாட்டையா? மொத்தம் இவங்க கொண்டையை பற்றி எல்லாம் சைலஸை கொண்டை போட்டுக்கிட்ட. காலைல வந்து ஏர் ஸ்டைல் போட்டுருந்தோமா, அதுக்கு கச கசன்னு சொல்லிட்டு பூவும் வந்து வாடலையா, வந்து அப்படியே சூப்பராக இருக்குது. அம்மா இப்போ எப்படி இது? சூப்பராக இருக்குது. உண்மையுமே தித்திப்பாவும் நல்லா இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது காய். சரிம்மா, குடிச்சிட்டு அதுக்கு வழுக்க எடுக்கிறதுக்கோசம் வெட்டி தராங்க. ரம்யா, நீ ஒரு இளநீ வச்சு நீ இதுக்கு நாட்டை மாடினுக்கிற. சூப்பராக வெட்டுறாங்க போது. இன்னும் வந்து காயை வந்து பிடிக்கல, இப்போ தான் லைட்டாக வழுக்க. ஆமாம், அது பார்த்தீங்களா, அது நோண்டி சாப்பிட வந்து கரண்டி மாதிரி செஞ்சு போயிடுறாரு. சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாகப்பழத்தை வந்து தண்ணியில் காய்ச்சிட்டு எல்லாம் போட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா நாகப்பழம் நல்லா இருக்குதா? அது மாதிரி இருக்குது. ஜஸ்ட்டு என்ன வேலை பார்த்துக்கிறீங்க? உப்பு போட்டு குளிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு வேறு பார்த்து வந்து பனங்கொட்டை மீன் பிடிச்சிட்டு வந்தோன்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா, அந்த மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரம்யா வந்து ஆஞ்சிட்டு இருக்காளே. என்ன ரம்யா, மீன் வச்சு விளாட்றியா என்ன? பிடிச்சுன்னு வரவா? நைட்டே எப்படி கையை குத்தி கிழிச்சுது. ஏந்து போ, நீ தான் அதெல்லாம் சரி போட்டு வருவேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து திருநாளாக முடிஞ்சு ஊருக்கும் வந்து கிளம்பிட்டோம். வாங்க எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு போகலாம். அப்படியே எடுத்து வச்சுற கெட்ட போய் போதுமா? எனக்கு எப்பவுமே மழை தான் கொடுப்பாங்க. மழைக்கெல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஊட்ட போய் காட்டுறேன். சரிம்மா, ஊருக்கு போயிடறோம். பாய். பார்த்து பத்திரமா இருங்க 2 பேரும். பாய்.
அம்மா இன்னும் ஆயா வீட்லேருந்து பேக் பண்ணிட்டு வந்தீங்க நீங்கள்? ஆயா வீட்டிலேருந்து அதிகமாக ஒன்றும் எடுத்துன்னு வரல ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே நான் ஊருக்குன்னு போனால் எனக்கு முக்கியமாக வச்சுருந்து கொடுக்குதுன்னா மல்லாட்டை மட்டும் தான் கொடுப்பாங்க. எனக்கு நம்ம ஊர் பக்கம் வந்து மல்லாட்டே போட மாட்டாங்க இல்லையா, மல்லாட்டை தான் வச்சுருந்து கொடுத்தாங்க. மற்றபடி ஒன்றும் தரல. இப்போ பாருங்க, அம்மா முன்னாடி வந்து மல்லாட்டை பொறுக்குறதுக்கு போவாங்க. இப்போ அந்த மாதிரி பொறுக்குறதுக்கு போகல, ஏன்னா வயசாகிடுது இல்லையா, அதனால பொறுக்கெல்லாம் போக மாட்டாங்க. கொடி பிடுங்க போவாங்க. அந்த கொடி பிடுங்க விட்டு வர பார்த்து வீட்டுக்கு வர பார்த்து கொடி மாத்தம் தருவாங்களாம். அந்த மல்லாட்டை ஆஞ்சி வச்சுதான் எனக்கு வச்சுருந்து கொடுத்தாங்களே. ஆயா எப்போ போனாலுமே இங்கே எதுவாக இருந்தாலுமே எடுத்துக்குமா தான் சொல்லுவாங்களே. இந்த மல்லாட்டை சரணையா வேற எனக்கு மல்லாட்டை கொடுமான்னு சொல்லி கேட்டேன். ஏன்னு கேட்டால் அவளுக்கும் ஒரு ஆசை இருக்கு. என்ன அவங்க ஊர் பக்கம் மல்லாட்டை போட மாட்டாங்க, எல்லாம் இங்கே தான் கேட்டேன். எங்கள் ஊர் பக்கம் எதுவுமே மல்லாட்டை போட மாட்டாங்க. சுற்றுப்பட்டு கிராமம் பூரா மல்லாட்டே போட மாட்டாங்க. நெல்லி கரும்பு அப்படிதான் போடுவாங்களே. அதனால வந்து அவளுக்கும் மல்லாட்டை பார்த்தோன்னா ஆகலம்மா எனக்கு கொஞ்சம் மல்லாட்டை கொடுங்கன்னு சொல்லிட்டு அதனால சரணையாக்கும் எனக்கு தான் அந்த மல்லாட்டையே. சரிம்மா. நான் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து நான் எடுத்து வந்து எங்கள் வீட்டிலேருந்து சரணையா கொடுத்தாங்க போகிறேன். நீங்கள் வந்து உங்கள் அம்மா வீட்லேருந்து எடுத்து வந்தீங்க, அவள் வந்து அவங்க அம்மா வீட்டில் கேட்குறா. ஆமாம். அப்போ அம்மா என்றைக்குமே மல்லாட்டை பொறிக்க வச்சுருந்து கொடுப்பாங்க எனக்கு. மல்லாட்டை இல்லாத ஊர் சைடு இருக்கும் இல்லையா, அதனால. நான்லாம் சின்ன பிள்ளை அம்மா மல்லாட்டை பொறுக்க போயிருக்கேன். ஒரு டைம் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் வந்து மல்லாட்டை வந்து போட்டாங்களே, அப்போ தான் நான் பொறுக்க போனேனே. ஒரே ஒரு டைம் தான். இந்த மல்லாட்டில் எதனா நம்ம செஞ்சு சாப்பிடலாம். ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக செய்கிற மாதிரி டிஷ் இருந்தால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மல்லாட்டை இல்லை, காஞ்ச மல்லாட்டை அது செஞ்சு சாப்பிடலாம். சரிம்மா. சூப்பராக வந்து எங்கள் ஊர் என்ன ரொம்ப நாளாக ஆகுது. நம்ம எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் நான் ரொம்ப நாள் சின்ன போய் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு 21 வருஷம் கழிச்சு இப்போதான் நிறைவேற்றிருக்கீங்க ஒரு விஷயத்த. 21 வருஷம் இல்லை, 21 வயசு ஆகுதா? ஆமாம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபஸ்ட்டு போன வருஷம் கூட திருநாங்க போனேன். நான் கோயிலில் போய் கேட்டேன், இல்லைம்மா ஆகி போச்சுன்னு சொல்லிட்டாங்க. நான் வாங்கவே இல்லை. அப்புறம் வந்துட்டு நான் இந்த வருஷம் கண்டிப்பாக இருந்தது, அதை வாங்கி அவங்க சாமிக்கும் கொடுத்துட்டு வந்துட்டு நான். ஆமாம். அது வைப்பாங்களா இல்லை எடுத்து உள்ளே வச்சுருவாங்களா? கனமாக இருந்தால் வச்சு ஸ்டாக் வச்சுருப்பாங்க. அது இல்லாத இருந்ததுன்னா அந்த இல்லாத பட்சத்துக்கு அதை எடுத்து கண்ணில் வச்சு ஜோடிப்பாங்க, சாமி ஜோடிப்பாங்க. நம்ம ஊர் சைட்லாம் அந்த அப்பவே வச்சு இது பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய பேர் வாங்கி தருவாங்க இல்லையா, எல்லாத்தையும் ஒரே அடியாக வைக்க முடியாது இல்லையா. அதனால ஒரு ஜோடி ஒரே கண்ணடகத்தை மட்டும் எடுத்து வச்சு ஜோடிச்சிடுவாங்க. மறுபடியும் வந்து ஜோடிக்கும் போது அதை எடுத்து வச்சு பூசை வச்சு ஜோடிச்சிடுவாங்க சாமி. சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆமாம், செம்மையாக இருந்து ஃப்ரெண்ட்ஸ். நான் வருஷம் போயிடுவேன் பார்க்கறதுக்கு. ரொம்ப நாள் கழிச்சு அந்த அம்மா வீட்டுக்கு போன சந்தோஷம் வர எனக்கு தாங்கல. அவ்வளோ சந்தோஷமா வந்து ரம்யாவுக்கும் ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ரம்யாவும் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன், நானும் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். 2 பேர் அம்மா வீடு அங்கே தான் இருக்குது. ஜெயஸ்ரீ மட்டும் தான் பாட்டி வீட்டுக்கு போய் வந்தா, சித்தி வீட்டுக்கு போய் வர மாதிரி கணக்கு. பிறந்த வீட்டில் திருநா நடந்தால் பார்க்கறதுக்கு யாரெல்லாம் ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது, போய் பார்க்க எல்லாமே இருந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்து பொண்ணு சரண்யா யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். இப்போ வந்து போயிடுவேன். டாடா பாய்.